புரிந்து புரிந்தாய். யாரும் சொன்னாதாலும் தெரியும் சாமி. சொல்லிக் கொடுக்காத வித்தை சொல்ல போட்டாலும் வராதா? கற்றவருக்கு தெரியுமா? கல்வியோட அருமை பெருமை பெற்றவளுக்கு தெரியுமா? பொன்னியோட அருமை பெருமை அத்தன்மை போல் உண்மைதான் சுவாமி. நான் யார்? யார்? நீ பெயர் என்ன? பேர் என்ன? என்னால் என்ன நடைபெற போகின்றது? என்ன நடக்கும் சுவாமி? ஒவ்வொன்றாய் விளக்கண்டாவே அல்லவா? சொன்னாதாலும் தெரியும் சாமி. விளக்கமா வஜனிக்கின்றேன் சாமி. சொல்லுங்க சாமி. நான் எதுவும் சொல்லுங்க சாமி. விவரமா தெரிவிக்கின்றேன். செவி சாய்த்தா போதி. அண்ணா தை மாசம் பூரா இப்ப உணர்ந்தாயா என்ன? எனக்கு தெரிந்தால் இப்படி மக்களுக்கு எல்லாம் தெரியணும்ல சாமி. நாடோ பாதாள இலங்கை. பாதாள இலங்கை எங்க? எங்க? பூமிக்கு கீழே. பூமிக்கு கீழே பாதாள பாதாள இலங்கை. இலங்கை இலங்கை ஆளக்கூடிய ஜாலம் ஜாலம் ஜகஜாலம் ஜகஜாலம் கூடு விட்டு கூடு பாய்வே. கூடு விட்டு கூடு பாய்வீங்க. கூடு விட்டு கூடு வந்து அடிச்சு விடுவாங்க சாமி. 14 குடித்தலும் 14 குடித்தலும் உருவத்தை
எவனும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. உருவத்தை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. உனக்குமே தெரியாதடா. தெரியாது. ஏய், ஓஹோய். மண்ணா இருப்பேன், நல்லா இருப்பீங்க. மரமா இருப்பேன், இங்கா இருப்பேன், ஃப்ரீயா இருப்பீங்க. எறும்பா எடுப்பா இருப்பேன், இருப்பீங்க. உன்னை போல இருப்பேன், என்ன போல இருப்பீங்க? ஏய், ஈய போல இருப்பேன், தூசி போல இருப்பேன், துருவ போல இருப்பேன், ஒன்னாட்டம் கூட என்னால மட்டும் யாரும் இருந்து விடாதீங்க. ஒரே கந்துக்காரெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்ல. ஏய், இப்படி சகல தந்திரம் கட்டுணர்ந்த தந்திரம் கட்டுணர்ந்த பாதாள இலங்கை ஆளக்கூடிய பாதாள இலங்கை ஆளக்கூடிய பாதாள இலங்கை ஆளக்கூடிய பாதாள இலங்கை ஆளக்கூடிய கருங்கவை மன்னன் நான் அப்படி சொல்றேங்க. இந்த மத்தளக்காரி கரும்பு. பெற்றெடுத்த தந்தையாகி கரும்பூவே மயில்ரான்னு சொல்றீங்களே, இந்த வீரனே பெற்றெடுத்த தந்தை யாரு? தந்தையோ மதுவரக்கன், தந்தையோ மதுவரக்கன், தாயார் கும்பனிசி, தாயார் கும்பனிசி, இருவருக்கு சிரேஷ்ட புதல்வன், சிரேஷ்ட புதல்வன் கருங்குவை மயில் ராவணன், கருங்குவை மயில் ராவணன், எனது தங்கை சூரதண்டிகை, உங்களது தங்கை சூரதண்டிகை. அப்படி நீங்க பிறந்திருந்தாலும் சுவாமி பாதாள இலங்கையில் பாதாள இலங்கையில் நான் முடிசூட்டி ஆண்டு சிக்கிவசியம் செய்யும் போது தேவதேவர்கள் சொல்லும் புத்தி முக்கோடி தேவர்கள் 49 ரிஷிமார்கள் கம்பூரோட சித்தி வித்தியாதர்கள் சகலமான தேவர்களையும் என் மந்திரத்தால ஆட்டி படைச்சிருக்க எனக்குள்ள ஐக்கியம் அவங்க எல்லாம் எனக்குள்ள ஐக்கியம். அதனால அடிமை தொழில் செய்யறாங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய வேலைகளை சரிவர செய்யறாங்களா இல்லையான்னு கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் வந்து கொண்டே இருக்கிறோம். ஏதாவது மாட்டி சொன்ன சிரமம் முண்டத்துல இருக்கு. அந்த குபேரத்தை அவள் வந்து
தேவன் என்ன செய்தான்? தோட்டத்தை திறந்தானா? என்ன சோப் போடுறாரு? ஏன்னா அது காணிச்சவன அதை கூட்டிட்டு வேலைக்கு டேய் குபேரன் என்ன செஞ்சான்? ஓட்டை வாசல வைக்கணும். வாயு தேவை வாசல வைக்கணும். அருள் தேவை யார பாட்டா? ஏய் அக்கினி தேவை அது வைக்கணும். பல்லு போன வாழவாயி யார பாட்டா? ஏய் பல்லு போன வாழவாயி தூரி அவனா ஜாதகம் பார்க்கறான். பிரம்மா டேய் சொல்லுங்க. என்ன செய்யறா? கோட்டைக்கு நேரா யார வருகிறாங்க? வரானே வரா. நேரா வந்தாடா எங்க வந்தாடா? இல்ல ஒதுங்கி போலாம். உங்க பேர கோட்டல ஒதுங்கிட்டான். சொல்லுங்க. எம்மா போய் என்ன பண்ணா? அவன் காலாய் காட்டலாம். என்ன பண்ணா? அவருக்கு ஏழோ ஆகுதே. அவன் ஆயுதம் நான் எடுத்து பாக்குறாங்க உலகத்துல இருக்கறதா. ஏய் இறமி வாச்சானா? மேச்சா ஒரு 2-3 வருஷம் ஆகி போச்சாலும் விட்டு போச்சு. மாடு ஏறனா புடுத்துமா? டேய் சொல்லு. குருமா என்ன பண்ணா? அவன் சாதகத்தை கழிச்சு பார்த்தாங்க. தினமும் வருவான். வருவான். என்னுடைய ஆயுள் கலக்க கணிக்க அவங்க குடும்ப ஜாதகத்தையும் பார்த்து சொல்லுவான். வந்தானா? ஆமா. என்ன சொன்னான்? என்ன சொன்னாரா? மகாராஜா, அதாவது உங்களுடைய சாதகம் எப்படி இருக்குன்னா, உங்க தங்க சூரதங்கை ஆமா அந்த தங்கைக்கு ஒரு பதம் பிறந்திருக்கிறான் நீளமாக. அருமையான பையன். அது ஞானம்னா அழகான சொல்லுவல்ல. அந்த பையனுக்கு 5 வருஷம் ஆனா தடவுட்டு வரீங்களா? மகாராஜா, அந்த பையனுக்கு 5 வருஷம் ஆனா உங்க குளம் கோட்டை சமயம் தம்பி சேலையெல்லாம் அம்மாச்சுக்கு ஊடு வலிச்சா அப்படி அழியோடு போயிடுமா? கொஞ்சம் பிறந்தா திருத்திட்டு போகணும். அவன் சொன்னான் அந்த பிரமதாவும் உங்களுடைய குடும்பத்தை சொன்னாங்க. அவன் கடிச்ச ஆயுள் சரியா இருக்கும்டா. என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன யோசனை பண்ணிருந்தா? எதிரி உலகத்துல எவனும் இருக்க கூடாதா? யாரும் இருக்கக்கூடாது. யாரும் இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? காட்டாட்டு வெள்ளம் வரும் முன்பே அணை கட்டிக்கலாம். அப்படி பண்ணலாங்க. பையனுக்கு 5 வருஷம் நமக்கு அறிவுள்ள சாதகம் இருக்குன்னு அவன் சொல்றான். என்ன செய்யற? என் தங்கை மகனாய் தங்கைக்கு பையனுக்கு எல்லாத்துக்கும் கை விழுந்து கால் விழுந்து தோல் விழுந்து எல்லாம் தரித்து அடையா சிறையில அப்படியே செய்கிறீங்க. விடிஞ்சா கதிரவன் உதயமாவா? உதயமாகும் போது வச்சுட்டா நமக்கு அறிவே இல்லைங்க. இருந்தா தாண்டா அவனை வெட்டிவிட்டா அறிவு இல்ல. அப்படி செய். கங்கேஸ்வரன் ராவணன் என்னாலும் தெரியல மூஞ்செல்லாம் மாறி போச்சு. அது விரைவில் தங்களை அழைத்து வர சொன்னார் மகாராஜா. அப்படியா? அம்மா மஞ்ச மனம் கூட இருக்கிறாரு. அப்படியா?
காலையில் கண் விழித்தவுடன் 1000 யானைகளை நிறுத்தி உண்மைதான் அதோட புஜம் கொடுத்து தோளோடு தோல் கொடுத்து புஜம் கொடுத்து பார்ப்பீரே உண்மைதான். இன்று உன் தோற்றத்தை பார்த்தால் தம்பி எனது அன்னை கடம்பட்டவன் தான் கலங்கி போயிருப்பான். காலை என்னடா பண்றது? இனி கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நிற்கின்றாய் என்ற இலங்கை வேந்தன் உனக்கு என்ன நடந்தது சொல் தம்பி. நான் பறிகொடுத்தேன்டா தம்பி. என்ன செய்ய போறேன்? என் தமையன் தம்பி சேனையெல்லாம் பறிகொடுத்து விட்டியா? அந்த பறிகொடுத்த
என்ன நேர்ந்தது தெரியுமா? மானிட பசங்கள் அவன் பிண்டி சிறை மீட்க வந்து என்னை கண்டித்தாரடா. என்னை கண்டித்தான் என்ற போது கண்டித்தான் என்ற கலந்தது திரேகமெல்லாம் கலங்கி போச்சு. ஒண்டி ஒருவராக இருக்கும்போது சொல்லியா அண்ணா? ஏன்னா தம்பி ஒண்டி ஒருவராக இருக்கிற உண்மைதான் சொல்லி என்ன செய்வேன்? நீ வந்த போது ஒருவரா இருக்கிறேன். நான் என்ன வித செய்ய சொல்லி
செய்யும் போது சிவன் கிரி தூக்குனியே ஆமா அன்னைக்கு நந்தி கொடுத்தான சாபம். ஆமா என்ன கொடுத்தான்? நந்தேஸ்வரன் எனக்கு சாபம் கொடுத்தானே. அண்ணவனை பார்த்து குரங்கு மோகரியா ஏண்டா குரங்கு மோகரியா நல்லதுக்கே சொல்லிட்டு என்னைக்கு இருந்த ஜானாச்சி இந்த மூலப்பழம் ஜானு எல்லாம் அத்தனையும் நல்லா சொன்ன. எனக்கு ஞாபகம் இல்லை. சேனாச்சேன என் தம்பிமாரெல்லாம் இழந்த காரணத்தினால அந்த நந்தி கொடுத்த சாபம் கூட மறந்து விட்டேன். மூளை கலைக்கு போச்சு. அதிகாயின் கும்பகர்ணன் இந்த சீத்து கருவன் சாதாரணமாக 14 வருடம் 14 மாதம் 14 நாளிகை அண்ணன் தண்ணி ஆகாரம் எல்லாம் நித்திரை இல்லாமல் பெண்ணிடத்தில் ஒருவன் சேராமல் இருந்தால் தான் அன்னவரை செய்ய பெற முடியும். என் மகன் இந்த ஆமா ஆமா அப்பேற்பட்ட பிள்ளையும் ஒண்டி ஒருவராக தயங்கியா இருக்கிறேன். இப்ப நான் வந்து என்னதான் செய்ய சொல்றேன் தம்பி. அந்த ராமர் ரச்சமார் இருவரையும் கொஞ்ச நாளைக்கு ஆளணும். கொஞ்ச நாளைக்கு இலங்கையும் ஆளணும் மேடம். ஆமா அதுக்கு தக்க ஐடியா இருக்குது. எப்படி நீ இறங்கி ஆளணும், உயிரோட வாழணும், பெண்ணு பிள்ளையோட வாழணும்னா நான் சொல்றபடி கேட்கணும். என்ன சொல்ற நான் செய்யறேன். நானே தான் இறங்கி ஆளணும். என்ன பச்சை பல்லாக்கு ஜோடித்து அது சீதையடி அமர வைத்து பச்சை பல்லாக்கு ஜோடிக்கணும். சரி அசோகவனத்துல சதவத்துக்கு அந்த உலகம் மாதான் அந்த அம்மன் என்ன பண்ற பல்லாக்கள் அமர வச்சுக்கா. அந்த சீதையவா நீ என்ன பண்ற பல்லாக்கு முன்னால முட்டிக்கா உனக்காக நான் பின்னாடி முட்டிக்க நல்லா இருக்குமா. அப்புறம் ராவணாதி யுத்தத்தை எல்லாம் முடித்து ராமாவரத்துல எங்க இருக்கிறாங்க சுவாலமலையை பாளையத்திற்கு இருக்கின்றார்கள் 70 மாணவர் படைகளோட. சரி அங்க சுவாலமலைக்கு சென்று நினைச்சீரே அந்த அம்மன் ரகுநாத ராமர் இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு ஐயா உன் பெண் ஜாதி நான் சிறை எடுத்து தவறு சிரத்தை அவர் பாதத்திலே பண்டீரே. ஆனால் அவ நீதியுள்ள அரசன் பகவா நாம என்று நாட்டாளலாம். அதனால அவருக்கா மனம் இறங்கி ஒன்னையும் வழி விட்டுடுவாரு. நீ இறங்கி ஆளலாம். எப்படி ஐடியா பொறுப்பு போலாம். பொறுப்பு நாங்கள் முடிக்காத பொறுப்புனா ஏய் நீ அரக்க குலத்துல பிறந்தவனா அதே பால்தான் தான். உனக்கு கூடு விட்டு கூடு பாய எல்லாமே தெரியும் கூலியம். அதனால தான் சொல்றேன் பொறுப்பு போலாம். நல்ல வார்த்தை சொல்லுவீன்னு பார்த்தா பச்சை பல்லாக்கு ஜோடிக்கணுமா அதான் அந்த சீதையை உட்கார வைக்கணும். நான் முன்னாடி முட்டணும். நீ பொறுப்புல போலாம். ஏய் நீ அரங்க குழந்தையில பிறந்ததுக்கு பெருத்த கேவலம் கவி முன்னாடி மௌத்திலே முடிக்காத ஓடி போ. எப்படி ஆமான்னு ஒத்துக்கணும். குழந்தா இந்த வழியில போடா நீ பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னா நீ என்னதான் சொல்ற? நான் என்ன கட்டு போறேன் அதெல்லாம் கெட்டு போயிட்டா பொழைக்கிட்டு சொன்னா நான் இன்னும் கெட்டு போவேன். என்ன பந்தி கட்டு இன்னுகிட்டே கூப்பிடுறோம். வீர தீரமா பிறந்து நாம நல்லவனா இருந்த ஒரு உபகாரத்தை செஞ்சு பாரு. கல்லால் எழுதப்பட்ட சாசானம் போல அழியாம அவனுக்கு உபகாரம் செய்ய எழுதப்பட்ட சாசானம் அழியாத கிடக்கும். ஒரு ஈனனுக்கு புத்தி சொல்றது சரி.
ஓடுற தண்ணீர் எழுதுற வாசகம் வாசகம் சரி. இவனுக்கெல்லாம் ஒரு புத்து சொல்லி ஆ. இன்னவங்கிட்ட இழிச்சொல் வாங்க. வாங்க. நாம தான் சரியானபடி வீரனா பிறந்து ஆ. நாம தான் முடிஞ்சா சிறையெடுப்போம். ஆ. ஆ? ஆமா. இப்படி ஈனங்கிட்ட புத்துச்சொல் இழிச்சொல் வாங்கி பாதாள இறங்கி வாழ்வதை விட சத்தா சரியானபடி வீரங்க இழைச்சாகணும். ஆமாங்க. குழந்தா சொல்லு. இப்பதான் உனதான் நினைக்கிறேன். கருவாயா சொல்லுங்க. ஆ, ஆ. சொல்லு. ஏண்டா கருவாயா சொல்லு. முடிய மலையாள கட்டுவோம். ஆமா. என்ன முடிய மலையாள கட்டுவோம். ஆ? முடிய மலையாள இழுத்து பார்க்கலாம். ஆ. வந்தா மலை. போனா மயிறு. அப்படின்னு நினைடா. ஆ, அப்படியே ஆகிடுங்க. அப்படின்னு நினை. ஆ. அண்ணா இளைஞர் ஆ. தம்பி இந்தியா வாங்கிட்டு யுத்தத்துக்கு வரும் மானிட பையன். ஆமா கதிரவன் கிழக்கே உதயமாவதற்குள் பாதாள இறங்கி இருக்கக்கூடிய காளிகாதேவி இருவரையும் பலி கொடுக்கிறேன். ஆ. இப்போ உனக்கு சம்மதமா? ஆ. நீதாண்டா என் தம்பி. ஒரு முத்தம் கொடு. தம்பி மானிட பத்தி செத்து போயிட்டான்னு போய் தூங்கு நீ. அவர்தான் சத்தம். ஆ. சொல்லு. நம்ம மந்திரியாகி ஊசி மூக்கு ஊசி மூக்கு. கடகை கடகை. குடிலவை. குடிலவை. ம். ஆ. அனைவரையும் ஆ. ஆ, ஆ. அழைத்துக் கொண்டு பசுந்தல மூலிகை ஆ. மாய வினோடி வினோடி. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஆ. எங்க சுபாலமலைக்கு போலாம். ஆ. போலாமா? அது விரைவில் புறப்படலாம். அவன் மேலத்தான் ஆழம் கல்லூட்டன். நான் போகக்கூடிய ரகசியம் யாருக்கும் தெரியாது. மண்ணை விட்டு இருக்கிற மண்ணா பின்னாலே வந்துக்கிட்டு ஏன்னா என் குரலுக்கு அடுத்த குரலுக்கு வித்தியாசம் இல்ல. நான் கூப்பிடலீங்க. கருவையா சொல்லு. நீ கூப்பிடல நானும் கூப்பிடல. இப்ப
இப்படி சோடி நிக்கலாம். இந்த சவுண்ட் எங்க வருது அப்படின்னு சரியா விட்டு நோக்கு பார்க்கலாம். விட்டு நோக்கணும், அந்த சவுண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்ப கேட்டீங்களா? பேசிக்கிட்டு அரண்மனைக்கு கூடிய பஞ்சாதியா நீ வர்ற மாலை வளர்த்துருக்கியா? நான் முன்னாடி போறேன். அவன் முடிஞ்சு போட்ட சொல்லி கூட்டது நான் உள்ள போனது உங்களை விட்டு நான் போவேன். நான் எப்ப போனேன் இல்லைங்க, உங்க அதிகாரில எப்ப போனேன்? உங்க மகாராஜா இல்ல ஏங்க, நீங்க மகாராஜா, நீங்க மகாராஜா. அறிவீர்கள் தம்பியவர்களே, ராமணேசன் வார்த்தையை கேட்டு, அதாவது வயல்ராவனாகப்பட்டவன் சாமி சிறைக்கு செல்ல இரவு நேரத்திலாக இதோ அதிபர் மாலை சபை தர்பார் அவரால் பெற்றது செய்யும். வீடியோ நேற்று கொடுத்துருவேன். நான் இப்படி பிள்ளையார் சொல்லி பார்த்தேன். தலைநோய் வீட்டில் தான் போகுது. ரகலை பண்ணார் அவரா. கராய்
ஐயோ ஐயா ஓதுதாமே ஓதுதாமே